முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆனது முதல் இன்று வரை பல்வேறு வதந்திகள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புதிதாக வதந்திகள் முளைக்கின்றன. கவர்னர் வித்யாசாகர் ராவ் வருகைக்குப் பிறகாவது வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என நினைத்தால் அதுவும் நடக்கவில்லை. ஆனால் உண்மையாக கவர்னர் வருகை தொடங்கி இன்று வரையில் நடந்த அப்போலோ அப்டேட்டுகள் என்ன? கவர்னர் வித்யாசாகர் ராவ் அக்டோபர் 1 அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார். சரியாக 7 மணிக்கு அவரது கார் மருத்துவமனைக்குள் நுழைந்தது. நேராக அப்போலோ குழுமங்களின் தலைவர் பிரதாப் ரெட்டியின் அறைக்குச் சென்ற கவர்னர் 6 நிமிடங்கள் அங்கு இருந்தார். அதன் பிறகு பிரதாப் ரெட்டியும் கவர்னரும் லிப்ட் மூலம் 2வது தளத்திற்கு சென்றனர். 2வது தளத்தில் தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ், அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன், முதலமைச்சர் உதவியாளர்கள் வெங்கட்ரமணன், சாந்தஷீலா நாயர், டிஜிபி DK ராஜேந்திரன், சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர். முதலமைச்சருக்கு சிகிச்சையளிக்கும் டாக்டர்கள் ராமசுப்பிரமணியன், முத்துசாமி, சாந்தமூர்த்தி, சுரேஷ், பாமா ஆகியோரும் அங்கு இருந்தனர். அவர்களிடம் முதலமைச்சரின் உடல்நிலை பற்றிய விபரங்களை கேட்டுக்கொண்டார் கவர்னர். முதலமைச்சரை பார்க்க முடியுமா என்று மருத்துவர்களிடம் கவர்னர் கேட்டுள்ளார். அதற்கு நோய் தொற்று தீவிரமாக உள்ளது, அதனால் இப்போது பார்ப்பது முதலமைச்சருக்கும் நல்லதல்ல, உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லதல்ல என்று டாக்டர்கள் தரப்பில் சொல்லப்பட்டதாம். மேலும் வார்டுக்குள் போக வேண்டுமானால் கவர்னர் ஷூக்களை கலட்ட வேண்டும், முகத்திலும் தலையிலும் பாதுகாப்பு உரை அணிய வேண்டும் என்று மருத்துவ நடைமுறைகளை அவருக்கு விளக்கிச் சொல்லியுள்ளனர் டாக்டர்கள். அதை கேட்ட அவர், அப்படியானால் முதலமைச்சரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். டாக்டர்களுடன் நடந்த இந்த சந்திப்பு மொத்தமே 4 நிமிடங்கள்தான். அப்போலோ மருத்துவமனையில் 2வது தளத்தில் இருந்து பிரதாப் ரெட்டியுடன் கீழே வந்த கவர்னர் மீண்டும் ரெட்டியின் அறையில் 7 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூடுதலாக சில விபரங்களை பிரதாப் ரெட்டி கவர்னருக்கு தெரிவித்துள்ளார். அங்கிருந்து வெளியில் வரும்போது கவர்னரின் உதவியாளர் கையில் புதிதாக ஒரு ஃபைல் இருந்தது. அந்த ஃபைலில் என்ன இருந்தது என்பது $1 மில்லியன் கேள்வி. அதன் பிறகு சரியாக 7:17 மணிக்கு அப்போலோ மருத்துவமனையில் இருந்து கவர்னரின் கார் கிளம்பிவிட்டது. அதன் பிறகு சில மணி நேரங்களில் கவர்னர் மாளிகையிலிருந்து அறிக்கை ஒன்று வந்தது. அதில் ஜெயலலிதா வேகமாக குணமடைந்து வருகிறார் என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிக்கை தொடர்பாகவும் நம் மக்கள் பல கேள்விகளை எழுப்பி புதிய வதந்திகளை தொடங்கி வைத்தனர். அவை: கவர்னர் மாளிகை சார்பில் வெளியான அறிக்கையில் எந்த இடத்திலும் கவர்னர் முதலமைச்சரை நேரில் சந்தித்தார், முதலமைச்சரிடம் உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார், விரைவில் முதலமைச்சர் குணமடைய அவரிடம் வாழ்த்து சொன்னார் என்பது குறிப்பிடப்படவில்லை. மாறாக கவர்னர் மருத்துவமனைக்கு சென்றார், முதலமைச்சருக்கு சிகிச்சையளிக்கும் டாக்டர்களை சந்தித்தார், அவர்களிடம் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார், டாக்டர்கள் முதலமைச்சர் சிகிச்சை பெறும் வார்டுக்கு கவர்னரை அழைத்து சென்றனர் என்றுதான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் புரோட்டோகால் படி கவர்னருக்குத்தான் முதல் இடம், அவருக்கு அடுத்த இடம்தான் முதலமைச்சருக்கு. ஆனால் கவர்னர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் முதல் இடத்தில் உள்ள கவர்னரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ஜெயலலிதா என்ற பெயர் அறிக்கையில் எங்குமே இடம்பெறவில்லை. மாறாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் என்று மட்டும்தான் இருந்தது. இந்த காரணங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த கேள்விகளை இன்னும் அதிகரித்துள்ளது. கவர்னர் அறிக்கை வெளியானதற்கு மறுநாள், அதாவது அக்டோபர் 2 மாலை அப்போலோ மருத்துவமனை முதலமைச்சரின் உடல்நிலை பற்றி தனது அறிக்கையை வெளியிட்டது. அதுவரை வெளியான அறிக்கைகளிலிருந்து அந்த அறிக்கை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அக்டோபர் 2 முன்பு வெளியான அறிக்கைகளில் முதலமைச்சருக்கு காய்ச்சல், நீர்ச்சத்து குறைவால் உடல் சோர்வு என்று மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் 2 வெளியான அறிக்கையில் முதலமைச்சருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது, லண்டன் செயின்ட் தாமஸ் மருத்துவமனையில் இருந்து வந்த டாக்டர் ரிச்சர்ட் பெயில் டாக்டர்கள் குழுவுடன் இணைந்து முதலமைச்சருக்கான சிகிச்சையை பார்வையிட்டார், நோய் தொற்றுகளுக்கான சிகிச்சையை டாக்டர் ரிச்சர்ட் பெயில் வழங்கினார் என சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தொகுத்துப் பார்த்தால் முதலமைச்சரின் உடல்நிலை கொஞ்சம் கிரிட்டிக்கலாகத்தான் இருக்கிறது என்பதை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகமே முதல் முறையாக ஒத்துக்கொண்டதை புரிந்து கொள்ளலாம். இதற்கிடையில் சென்னையிலிருந்து லண்டன் கிளம்பிய டாக்டர் ரிச்சர்ட் பெயிலிடம் உளவுத்துறை அதிகாரிகள் சிலர் பேசியுள்ளனர். அவர்களிடம் டாக்டர் ரிச்சர்ட் பெயில், முதலமைச்சருக்கு நோய் தொற்று தீவிரமாக உள்ளது, அது முதலமைச்சரின் உள்ளுறுப்புகளை அதிகமாக பாதித்துள்ளது, தற்போது அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன, தேவைப்பட்டால் அடுத்த வாரம் மீண்டும் வருவேன் என சொல்லிவிட்டு பறந்துவிட்டாராம். அடுத்த வாரம் டாக்டர் ரிச்சர்ட் பெயில் தமிழகத்துக்கு வருவாரா, இல்லை முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைந்து போயஸ் கார்டனுக்கு திரும்புவாரா என்பதுதான் இப்போதைக்கு $1 மில்லியன் கேள்வி.